ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாருங்க எஜமா பாரு பார்ட் 2ல பார்க்கலாம். ஆமாம் கைஸ், நம்ம பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எங்கெங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம், பழனி, அப்புறம் சமீபம், இந்த 3 கோயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற. நான் சொல்லிட்டேன் கைஸ், அம்மா பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குது அப்படின்ட்டு. இருந்தாலும் நான் சொன்னேன். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ பேசவே விட மாட்டாங்க கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா கத்துறாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா அக்காவும் பாப்பாவும் பாண்டு கத்திட்டு இருக்காங்க. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி என்னடா ஹேர் கட் பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ் தெரியாதனமா பண்ணி எடுத்து வந்துட்டேன். எப்படி மாதிரி இருக்கேன் நான் இப்போ கேக்குறப்பா சூப்பரா இருக்கிறப்பா. சபரிமலைக்கு போயிட்டதுக்கப்புறம் குற்றாலம் தான் கைஸ் போனோம். அங்கே மிட் நைட் ஆகிடுச்சு போகிறதுக்கு. சரி அங்கே போயிட்டு வயிறு வேறு கலக்கிடுச்சா, அங்கே போய் பாத்ரூம் தேடுறப்ப எப்படி தெரியுமா இருந்தது, ஆய் வருதுண்ணே. எப்படியும் சபரிமலைக்கு போயிட்டு கரெக்டாக குற்றாலத்துக்கு கிளம்பிட்டோம் கைஸ். எப்படியும் குற்றாலத்துக்கு போகிறதுக்கே 12 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்த்தா அங்கேயும் கூட்டம் தான் கைஸ். சரி என்ன பண்ணுறது, குளிர் வர அடிக்குது, குளிக்கணுமான்னு நினச்சா தப்பில்லை, பட் குளிச்சு தான் ஆகணும். சரி பக்கத்தில் போனால் சரியான தண்ணி கைஸ். சரி எப்படியும் நாங்கள் குளிச்சுட்டு வாட்டர் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆகுதுன்னு நீங்கள் சவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சிப்ஸ் வாங்க போயிட்டோம். எப்போயுமே குற்றாலத்தில் சிப்ஸும் அல்வாவும் ஃபேமஸ் தான் கைஸ். நாங்கள் எப்போயுமே இங்கே தான் வாங்குவோம் மலைக்கு போயிட்டு வந்தால். சரி வாங்கிட்டு நாங்கள் அப்படியே டிஃபன் சாப்பிட்டுட்டு பழனி கிளம்பிட்டோம். எப்படியோ குற்றாலம் பார்த்துட்டு வந்தாச்சா. குற்றாலத்துக்கு அப்புறம் நாங்கள் பழனி தான் கைஸ் போனோம். அங்கே எப்படி விடிய காலில் போய்ட்டோன்னு நினைக்கிறேன். விடிய காலில் போய்ட்டு ஒரு டீயை சாப்பிட்டு குளிச்சுட்டு பட்டைக்கிட்டெல்லாம் போட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக மலையை ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஒரே டேக்கில் மேலே போயிட்டோம். ஆனால் திரும்பி வரும்போது தான் கொஞ்சம் உட்காந்து வந்தோம். ஆனால் ஃபோன் அலௌடு இல்லைன்ட்டாங்க மேலே. ஏன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்கிறதுனால ஃபோன்லாம் அலௌடு இல்லை அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி ஃபோனை கொடுத்துட்டு நாங்கள் போய் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த வீடியோ பாருங்கள். இப்படியே விடியக்காலம் நாங்கள் பழனிக்கு வந்துட்டோம் கைஸ். அங்கே வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக குளிக்க போயிட்டோம். கைஸ் பழனி வந்துட்டோம். யாருங்க பட்டைக்கிட்டெல்லாம் அடிச்சுட்டு வர போகிறோம். அது தெரியுதா? எப்படி நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் கைஸ். போகிற வழியில் வீடியோ எடுக்கலாம் தான் கைஸ் நான் பார்த்தேன், பட் ஃபோன் அலௌடு இல்லைன்ட்டாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் இறங்கி வந்துட்டு பஞ்சாமதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே பர்ச்சேஸ் பண்ண போயிட்டோம். எப்படியோ பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சு கைஸ். சரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸுக்கு போயிட்டோம். எல்லோரும் வர வரைக்கும் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியில் எப்பயும் போல ஒரு சாமி படம் போட்டாங்க. அது வேண்டாம் சாமி, நம்ம வீட்டுக்கு தானே போகிறோம், ஒரு சினிமா படத்தை போடுங்க அப்படின்னு கெஞ்சினோம். அதனால தான் சினிமா படம் போட்டாங்க. அதான் கரெக்டு, அதை ரொம்ப நேர்மையாக வளர்ந்துட்டேன், அதான் கொண்டுட்டாங்க. லாஸ்ட்டாக எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் தான். ஆனால் அங்கே சரியான கூட்டம். அதனால் அங்கே மட்டும் நாங்கள் சாமியை பார்க்கல. வெளியே நின்று கோபுரத்தை கும்பிட்டு நாங்கள் வந்துட்டு நெய்யை பிரிச்சுட்டு தனித்தனியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பூஜையை போட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் கைஸ். எப்படியும் சமயபுரம் வரதுக்கே ஒரு சாயங்காலம் ஆயிடுச்சு கைஸ். சரி அங்கே வந்துட்டு பார்த்தா சரியான கூட்டம். சரி நம்ம கோயில்கிட்ட போய் பார்க்கலாமேன்னு போனால் இங்கேயும் சைடு பர்ச்சேஸ் பண்ணுற இடம் தான் இருக்குது. கோவில் பக்கத்தில் வந்தோடனே சரியான கூட்டம் கைஸ். சரி நாங்கள் கோபுரத்தை சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் நெய்யில் நாங்கள் தனித்தனியாக பிரிச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களாம் கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு பூஜையை போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கைஸ். அதுக்கப்புறம் நான் அவங்கள அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை.